சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கவிதை கணேசன் சேனலை பாருங்க. வாங்க வாங்க, கவிதை கணேசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கவிதை கணேசன் தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். என்ன பொருளாளர் அப்படியே இருங்க, வீடியோ எடுக்க போறாங்க. பேசு, வீடியோ எடுக்கும்போது பேசு. என்ன பேசுறது? வீடியோ எடுக்கணும். நீ வர கிளம்புறேன். வா தலைவர் வரவேற்புரை. இறைவனே, மானுடத்தின் தந்தையே, ரோட்டரி நிறுவனத்தின் எண்ணத்தில் உயர் கோட்பாடுகளை வேரூன்றச் செய்த உங்களுக்கு எங்கள் நன்றி. மனித மனங்களில் அமைதி மற்றும் நல் எண்ணங்களை உருவாக்கவும், சாதி,
மத, இன, நிறப்பாகுபாடுகளை நீக்கி குற்றங்களை தடுக்கவும், சமூகத்தின் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நீக்கவும், மனிதநேயம் மற்றும் உழைப்பின் இறையாண்மையை உணரச் செய்யவும் ரோட்டரி சங்க கோட்பாடுகளை எங்கள் மனதில் வேரூன்றச் செய்து அதற்காக அயராது பாடுபடவும், எங்கள் சேவையால் மனிதர்களுக்கும் குடும்பங்களுக்கும் தேசங்களுக்கும் இறையாண்மையுடன் ஒன்றுபட்டு வாழவும் அருள் புரிய அருள்கிறார். உங்களிடம் அனைவரும் விரைந்துள்ளோம். எம்டி பாஸ்கரன் அவர்களின் வழிகாட்டுதலிலும் கரும்பூர் தெய்வத்திருவாளர் டி துளசிங்கம் நாகவல்லி அம்மாள் அவர்களின் நினைவாக பண்ருட்டி ரோட்டரி சங்கம் மற்றும் பாண்டிச்சேரி ஜோதி கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் வருகை புரிந்து முன்னிலையற்றிருக்கும் எம்டி ரவிசேகர் உதவியாளர் மண்டலம் வருகை வரவேற்கிறோம். அடுத்ததாக பண்ருட்டி ரோட்டரி சங்கத்தின் கண்தான சேர்மன் ரொட்டேரியன் பிஹெச்எஃப் டி சண்முகம் அவர்களை வருக என வரவேற்கிறோம். முகாம் துவக்கி வைத்து சிறப்புரை ஆற்ற மண்டலம் 23 உதவி ஆளுநர் லிக்னட் சிட்டி எம்டி ரொட்டேரியன் எம்டி பாலாஜி அவர்களை வருக என வரவேற்கிறோம். மற்றும் என்னுடன் இணைந்து செயலாற்றும் பண்ருட்டி ரோட்டரி சங்கத்தின் செயலாளர் அருள்ராஜ் அவர்களையும் பண்ருட்டி ரோட்டரி சங்கத்தின் பொருளாளர் சுதாமன் அவர்களையும் வருக என வரவேற்கிறோம். மற்றும் பாண்டிச்சேரி ஜோதி கண் மருத்துவமனை இருந்து வருகை புரிந்திருக்கும் அனைவரும் வருக என வரவேற்கிறோம். மற்றும் நமது சங்கத்தின் பண்ருட்டி ரோட்டரி சங்கத்தின் முன்னாள் உதவி ஆளுநர்கள், முன்னாள் தலைவர்கள், சங்க நிர்வாகிகள், சங்க உறுப்பினர்கள் அனைவரும் வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக கரும்பூர் பொதுமக்கள் முக்கியஸ்தர் இந்த இடத்துக்கு ஏற்பாடு செய்து உதவி சொல்லியிருந்த அனைவரையும் வருக என வரவேற்று வருகிறேன். நன்றி. ரோட்டரி சங்கத்தினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர், மாவட்டத்துடைய துணை ஆளுநர்கள், முன்னாள் தலைவர்கள், பரப்புகிற தலைவர்கள், அருமை சகோதரர்கள், பயனாளிகள் அனைவருக்கும் நான் சார்ந்துள்ள ரோட்டரி சங்கத்தின் சார்பாக காலை வணக்கத்தை உறுத்தாகின்றேன். இந்த ஊரில் செய்யணுன்னு இந்த ஊரில் எல்லாருக்கும் பிரசித்தி பெற்ற துளசிங்கன்னு தெரியும், எல்லாரும் தெரியும், நண்பர்கள். நாங்கள் சொல்ல வேண்டிய வேலை இல்லை. கந்தன் கூடயே இருப்பார். என்ன அவர் புள்ள 2 பேருமே 3 பேர், அதில் ஒருத்தர் வெளியூரில் இருக்கார். இவர் நல்லவர், இன்னொருத்தர் சின்னவர் பிறந்த வீட்டில் இருக்கார். இவர் நினச்சார் இங்கே செய்து பார்க்கணும், உங்கள் மக்களுக்கெல்லாம் செய்யணும், எங்கள் ஊர் மக்களுக்கெல்லாம் சொன்னாங்க. அதை ஏற்று எங்கள் தலைவர், ரோட்டரி சங்க தலைவர் இதுக்கான ஏற்பாடுகள் பண்ணார். உங்களெல்லாம் இன்றைக்கி கண்ணை டச் பண்ணி எல்லோரும் தகுதியான அது பண்ணலான்னாக்கா அவங்கள அழைச்சிட்டு போவாங்க. சாதாரண ஆஸ்பத்திரி இல்லை, அரவிந்தோ இல்லை பொதுவே இல்லை. நாங்கள் உங்களை அழைச்சிட்டு போகிறது ஒரு கண் ஆப்ரேஷன் பண்ணால் 40,000க்கு மேலே வாங்கக்கூடிய ஒரு மருத்துவமனை, சாதாரண மருத்துவமனை இல்லை அது. அதனால் அந்த இதில் உங்களை அழைச்சி கொண்டு போய் நாங்கள் உங்களை ஆப்ரேஷன் பண்ணி அறுவை பண்ணி சிகிச்சை பண்ணி அழைச்சி வந்து விடுவோம். நீங்கள் செய்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், என்னென்னா அன்றைக்கி பண்ணுறோம், உங்களுக்கு இலவசமாக பண்ணிடுறோம், நீங்கள் போய் பண்ணி வந்துடுறீங்க, அந்த அடிப்படையில் வந்துடுறீங்க. ஆனால் உங்கள் கண்ணுக்கு இப்போ எப்படி கிடைக்குதுனாக்கா, ஒன்றுமே கண்ணு பார்வை சுத்தமாக இல்லை, ஒன்றுமே பண்ண முடியலனாக்கா வேறு கண் வைக்கணும். கண் தெரியாத எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்போ வேறு கண் வைக்கணும். அவங்களுக்கு வேறு கண் எப்படி வரும்னாக்கா, உயிரோடு இருக்கிறவங்க கண் எடுக்க முடியாது, இறந்து போனவங்க கண்ணை தான் எடுக்க முடியும். அந்த மாதிரி இறந்து போனவங்களுடைய கண்ணை நாங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து எடுத்துக்கிடுவோம். இதுக்கு மேலே இது வரைக்கும் நாங்கள் 200 கண்ணுக்கு மேலே நாங்கள் வாங்கி கொடுத்துருக்குறோம். இந்த ரோட்டரி சங்கன்றது தமிழ்நாடு அளவில் இல்லை, எல்லா உலகத்துலேயும் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற சங்கத்திலே ரோட்டரி இருக்கிற சங்கம், எங்கள் பண்ருட்டி சங்கம் தான் கண் தானம் வாங்குறதுல முயற்சி பண்ணின்னு முதல் நிலையில் நிற்குது. அதுக்கு உண்டான பணிகளையும் தொடர்புகளையும் உறுதியாக இவங்க வந்து செய்துன்னு இருக்கிறாங்க. அதுவும் பாராட்டுக்குரியது. 200 பேர்னாக்கா ஒரு கண்ணு, இப்போ உங்கள் கண்ணில் 2 கண்ணை நம்ம எடுத்தோம்னா, என் கண்ணு 2 கண்ணு கொடுத்தோம்னா 4 பேருக்கு வைக்கலாம். இப்போ ஒரு 2 பேர் தான் வைக்க தான் இருந்தது, இப்போ 4 பேருக்கு வைக்கலாம். எப்படி சொல்லணுன்னாக்கா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உங்கள் சொந்தக்காரங்க யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த கண்ணை தானமாக கொடுக்கலாம். அதுக்கு நாங்கள் ரோட்டரி சங்கத்தில் சொன்னீங்கன்னா நாங்கள் வந்துடுவோம், வந்து டாக்டரோடு வருவோம்,
வந்து அந்த கண்ணுங்களையும் கண்ணாக எடுத்தாக்கா தெரியாது, அசிங்கமாகவே இருக்காது. கண் விஜய் மட்டும் எடுப்பாங்க, இல்லை லேசாக மேலே தோல் மட்டும் எடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு அவங்க எடுத்து போடுவாங்க. அது போய் கொண்டு வச்சோம்னா உங்களை மாதிரி கண் தெரியாதவங்களுக்கு 4 பேருக்கு கண் தெரியும். அந்த உதவி மட்டும் சொன்னால் போதும். நீங்கள் பக்கத்தில் யாராவது செத்துட்டாங்க, அண்ணன் தம்பி யாராச்சும் செத்துட்டாங்கன்னா எங்களுக்கு தகவல் சொன்னால் போதும், நாங்கள் வந்து வாங்கிக்குவோம். அவங்கன்னு சொல்லணும், இந்த வர இந்த கண் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்க, அது போய் உதைக்கிறதுலையோ எரிக்கிறதுலையோ என்ன புண்ணியமில்லாத போடுது. அதனால் போய் பலன் உண்டா? அதை எடுத்து கொடுத்தோம்னாக்கா எல்லாருக்கும் கண் பார்வை இருட்டில் இருந்து பாருங்கள். இப்போ கண் தெரியல, இப்போ வந்துக்கிறோம், சுத்தமாக கண் தெரியலனா என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. என்ன கரை, என்ன யார் வந்திருக்கா, எவர் வந்திருக்கா, ஒன்றுமே தெரியாது. கண் அவசியமானது ஒன்று. அது நீங்கள் பக்கத்தில் யாராவது இறந்துட்டாங்கன்னா எங்களுக்கு தகவல் சொல்லுங்கள். இறந்துட்டு பிற்பாடு 6 மணி நேரத்தில் இந்த கண்ணை நம்ம எடுக்கலாம். 6 மணி நேரம் வரைக்கும் இந்த கண் உயிரோடு இருக்கும். உயிர் போடும் மொழியே கண் 6 மணி நேரம் உயிரோடு இருக்கும். அதுக்குள்ளே நம்ம அந்த கண்ணை எடுத்து போயிடலாம். எடுத்து போயிட்டா இறந்தவங்க வாழறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம உறுப்பில் ஒன்று உயிரோடு இருக்குதுனாக்கா அப்போ இறந்துட்டா தான் இல்லை, உடல் தான் இறந்து இருக்கும். உடல் உயிர் இருக்கும், அந்த உயிரோடு வாழ்ந்துருக்காங்க. உங்கள் கண்ணு போய் இன்னொரு இடத்துல பதிக்கும், அவங்க வாழ்ந்துருப்பாங்க. அப்புறம் அவங்க இறந்தாங்கன்னா அடுத்தது நம்ம கண் நம்ம உயிரோடு இருக்கிறோம்னா அர்த்தம். நீங்கள் கட்டு அதை சும்மா சொல்லுவாங்க பக்கத்தில் உட்காரவங்க. நம்ம போய் கண் வாங்க போனால் அவங்க கேட்டோம்னு வச்சுக்க, பக்கத்தில் சும்மா இருக்க மாட்டாங்க. ரொம்ப இவன் கண்ணு கொடுக்காதடி, போனால் கண்ணு தெரியாது, மேலே போய் லோட் போடுவான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பொய். ஏன்னா இறந்துட்டா கண் தானத்தை கொடுக்கணும். இந்த கண்ணை எரிய விட்டுல புண்ணியம் இல்லை. லட்சம் பேர் கண்ணு தெரியாது இன்னும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உங்கள் இப்போ கண்ணை எடுத்து நம்ம வச்சாகணும். அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் எங்களுக்கு கொடுத்து நேருங்க. இன்றைக்கி உங்களை எல்லோரும் அவசியம் போய் இது ஆப்ரேஷன் பண்ணணுன்னாக்கா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை போகுது. அடுத்து திங்கக்கிழமை உங்களுக்கு காரில் இட்டுன்னு போய் நாங்களே இட்டுன்னு போய் சர்வீஸ் பண்ணி உங்களுக்கு கண்ணை ஆப்ரேஷன் பண்ணி நல்ல பலமாக குழந்தை விடுவோம். அது மருந்து ஒன்றையும் தவறாத போடணும். கண் ஆப்ரேஷன் பண்ணுறது பெருசு இல்லை, அந்த சொட்டு மருந்து கொடுப்பாங்க. அதை மணிக்கு ஒரு தடவை போட சொல்லுவாங்க. எத்தனை மணிக்கு அவங்க போட சொல்கிறாங்களோ அது கண்ணில் போட்டு கண்ணில் வேணும். இறந்துட்டாங்கன்னா உடனே கண்ணில் கொஞ்சம் ஈரப்பஞ்சு வச்சிடணும். வச்சிட்டிங்கன்னா அந்த ஈரப்பதம் இருக்கும், எடுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அதனால் இறந்துட்டாங்கன்னா அந்த உதவி செய்யுங்க. நீங்கள் கண்ணுக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது, கண் பார்வை கிடைக்க போகுது. அதனால் அந்த கண் பார்வை அடுத்தவங்களும் தெரியணுன்றதுனால அந்த சொல்லி அதை ஏற்பாடு பண்ணுங்கள். இதுக்காக முயற்சி பண்ணிருக்கிற நம்ம NTR துளசிகன் சன்னுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவிக்கிறேன்.